வணக்கம். இன்னைக்கு நம்ம கௌரி சமையலறையில தீபாவளிக்காக நான்வெஜ் லஞ்ச் தான் பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே எப்பயுமே தீபாவளிக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லா வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ நல்லா கம்ப்ளீட்டாக பண்ணிடுவோம். ஸோ வந்து லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளாக கொடுங்க நான்வெஜ் வெஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான நான்வெஜ் லஞ்ச் மெனு. கம்ப்ளீட் விருந்து மாதிரி நான்வெஜ் லஞ்ச் மெனு வேணும்னா நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 20 நிமிஷம், சமைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் அவ்வளோதான் ஆகும். சமையல் டைம்னு பார்த்தா அரை மணி நேரம். நான்வெஜ்னாவே பிரியாணி இல்லாமல் எப்படி, சிக்கன் பிரியாணி, இது ஃபுல்லாக ஒரு சிக்கன் லஞ்ச் மாதிரி தான். சிக்கன் பிரியாணி, சிக்கன் குழம்பு, சில்லி சிக்கன், அதாவது சிக்கன் 65 அந்த மாதிரி ஒன்று. அப்புறம் சைட் டிஷ்ஷாக முட்டை, சலாடு, தயிர் பச்சடி அந்த மாதிரி எல்லாமே பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து 1 கிலோ சிக்கனை வந்து எடுத்து க்ளீன் பண்ணோம்னா ஒரு 800 கிராம் சிக்கன் வரும். ஃபைனலாக 800 கிராம் சிக்கன் வரும். அந்த மாதிரி 800 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இன்றைக்கி செய்கிற அளவு வந்து ஒரு 2லேருந்து 3 பேர் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். இப்போ 2 பேர் பெரியவங்க இருக்கீங்க, 2 பேர் குழந்தைங்க இருக்கீங்கன்னா ஓகே, இது சரியாக இருக்கும். இல்லை பெரியவங்கன்னா 2லேருந்து 3 பேர் சாப்பிட்லாம். இதில் வந்து நான் கொஞ்சம் எலும்பாக இருக்கிறது ஒரு 200 கிராம் வந்து குழம்புக்கு எடுத்திருக்கேன். இந்த குழம்பு வந்து கொஞ்சம் பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுக்கு மட்டும், அதனால கொஞ்சமாக வச்சா போதும். அதுக்கப்புறம் பிரியாணிக்கும் அதே மாதிரி ஒரு 1/4 கிலோ வந்து நல்லா ஃப்ளஷ்ஷாக இருக்கிறதா பொறுக்கி எடுத்துட்டேன். ஸோ நம்ம பிரியாணி வந்து 1/4 கிலோ பிரியாணி பண்ண போகிறோம். அது 2 பேர் நிறைய ஃபுல்லாக சாப்பிட்ற அளவுக்கு சரியாக இருக்கும். இது இருக்கிற சிக்கனை வந்து நம்ம ஃப்ரை மாதிரி சிக்கன் 65 மாதிரி பண்ண போகிறோம். ரெசிபி சொல்லும் போது அளவு எல்லாமே சொல்கிறேன். நீங்கள் முதல் நாளே வந்து தயிர் புற ஊற்றி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து குடிக்கிறதுக்கு ஒரு நல்ல சீரக மோர் பண்ண போகிறோம். அப்புறம் தயிர் பச்சடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து உளிச்சு வச்சுக்கலாம். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், தேங்காய் வந்து துருவி வச்சுக்கலாம். சும்மா ஒரு அரை மூடி இருந்தாவே போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் மெயினாக அது ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சின்ன மிக்சிக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் முதல் நாளே பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் வந்து இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும், 15-20 நிமிஷம் தான் ஆகும். அது மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து லேட் பண்ணாமல் டக்குன்னு ரெசிபிக்கு போயிடலாம். முதல்ல சிக்கனை பெரட்டி வச்சுட்டா அது ஊறிட்டு இருக்கும். இது நீங்கள் காலையிலேயே கூட பண்ணி வச்சிடலாம். ஒரு 2-3 ஹவர்ஸ் ஊறினா ரொம்ப நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. இதனோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஒரு 4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழம் 1 மூடி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 முட்டையை உடைச்சி சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனை கழுவிட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் புழிஞ்சு வச்சுருக்கணும். அதில் நிறையா கழுவுன தண்ணி இருந்துச்சுன்னா அது ரொம்ப லிக்விடாக போயிட்டு அந்த மசாலா நல்லா ஒட்டி பிடிக்காது. இப்போ இதுவே நல்ல ஒரு மசாலா மாதிரி வந்துடும். இப்போ இதை இந்த சிக்கனில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டா, நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 3-4 மணி நேரம் சூப்பரான சிக்கன் ரெடி ஆகிடும். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண பொடி எல்லாமே நம்ம கௌரி ஷாப் தான். சுத்தமான மஞ்சத்தூள், நல்ல சூப்பரான ஸ்ட்ராங்கான கரம் மசாலா, கேரளா குறுமிளகுத்தூள், வறுத்த நாட்டு கொத்தமல்லி தூள், கொளத்தூர் வரமிளகாத்தூள் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். ஒரே குக்கர், ஒரு கடாய் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த குக்கரில் ஃபஸ்ட்டு குழம்பு வச்சுட்டு அப்புறமா பிரியாணி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே ஒரு 3/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிக்கனை சேர்த்துக்கலாம். அந்த நம்ம சிக்கன் வாங்கும்போது அந்த எலும்பு பீஸு ஈரெல்லாம் இருக்கும்ல, அதை வந்து நீங்கள் குழம்புக்கு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பிரியாணிக்கு மட்டும் நம்ம கொஞ்சமாக குழம்பு வைக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கே போதுமானதாக இருக்கும். சிக்கன் கலர் மாதிரி வந்தோடனே கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 6-7 டீஸ்பூன் வந்து சிக்கன் குழம்பு தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இதை பெரட்டி விட்டு ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்படியே மீடியமாக வச்சுருங்க. அந்த தக்காளி உப்பு போட்டிருக்கோம்ல, அதுலேருந்தே ஒரு தண்ணி விட்டுட்டு வந்து இது நல்லா தக்காளி வதங்கி வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் இருக்கும். இப்போ நம்ம சேர்த்துனது நம்ம கௌரி ஷாப்போட
நான்வெஜ் குழம்பு தூள். இது மட்டன் சிக்கன் குழம்புக்கெல்லாம் பிரமாதமான டேஸ்ட் இருக்கும். தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மூடி வச்சு ஒரு விசிலுக்கு வேக வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு பிராய்லர் சிக்கன் தான் யூஸ் பண்ணுறேன். இது வெந்து வரத்துக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் உடச்ச கடலை, பொட்டுக்கடலை போட்டு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். சத்தம் அடங்கிருச்சு. நம்ம கம்மியாக வச்சதுனால சீக்கிரமாக சத்தம் வந்து சீக்கிரமாக அடங்கிருச்சு. இப்போ வந்து தேங்காய் அந்த பொட்டுக்கடலை அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, வாசத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஸ்ப்ளிட் பண்ணி போடுறேன். சேலம் கறி மசாலா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கௌரி ஷாப்போட NV குழம்பு தூள்லேயே பட்டை கிராம்புலாம் ஆட் பண்ணி தான் நம்ம செய்கிறோம். பட் இந்த கறி மசாலாவில் வந்து எக்ஸ்ட்ராவாக கசகசா அதெல்லாம் சேர்த்து நம்ம பண்ணுறோம். அது கடைசியாக கொஞ்சமாக ஆட் பண்ணால் அது குழம்பாக இருந்தாலும் ஃப்ரையாக இருந்தாலும் செம்ம டேஸ்ட் தரும். இந்த ஆன்லைன் ஷாப்பிங் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இது ஒரு 4-5 நிமிஷம் கொதிச்சிருச்சுன்னா குழம்பு ரெடி. அது ரெடி ஆனோடனே இதை மாற்றிட்டு இதே குக்கரில் வந்து நம்ம பிரியாணி பண்ணிக்கலாம். 1/4 கிலோ பிரியாணி பண்ண போகிறோம். ஒரு உலக்க பிரியாணி அரிசி, சீரக சம்பா அரிசியை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சாச்சு. 1/4 கிலோ சிக்கனு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகா குட்டி குட்டியாக ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, ஹோல் கரம் மசாலா தாளிக்கிறதுக்கு. இப்போ இந்த குக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு டம்ளர் அளவுக்கு, அதாவது 1/4 கிலோவுக்கு இந்த அளவு எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் இந்த ஹோல் கரம் மசாலா போட்டுடலாம். இதில் இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆனவுடனே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பூண்டும் நல்லா வதங்கிட்டு அந்த பச்சை வாசம் போனோடனே தக்காளி, ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய். தக்காளி வதங்கினோடனே நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு 2 பிஞ்சு, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் அளவான காரமாக இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. ஆல்ரெடி ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். அதனால இந்த அளவு போட்டிங்கனாவே அந்த பிரியாணி வந்து நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம எவ்வளோ அரிசி போட்டோமோ அதுக்கு 2 மடங்கு தண்ணி. பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு நல்லா கலக்கிட்டு இது நல்லா தலதலன்னு கொதிச்சு வரட்டும். தலதலன்னு கொதிக்கும் போது நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா, அதை விட கம்மியாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த அரிசியோடு சேர்ந்து இது ஒரு கொதி வரணும். நம்ம தலதலன்னு கொதிக்குது, அரிசி போட்டோடனே அந்த கொதிப்பு கொஞ்சம் அடங்கும். அப்புறம் மறுபடியும் 1 நிமிஷத்துலேயே அரிசியோடு சேர்ந்து கொதிக்கும். அது கொதிக்கும் போது நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மூடி வச்சா கரெக்டாக இருக்கும். உப்பு கொஞ்சம் லைட்டாக சுருக்குன்னு இருக்கணும். அப்போ வந்து வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த டைமுக்கு மூடி போட்டு ஆரம்பத்துலேருந்தே ஹை ஃப்ளேமில் தான் பண்ணுறேன். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வேக வச்சுட்டு நல்லா சவுண்ட் அடங்கினோடனே ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வெந்து சத்தம் அடங்கிறதுக்குள்ள நம்ம தயிர் பச்சடி, மோர் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். தயிரை மிக்சியில் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சீரக பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் அரைச்சி எடுத்துட்டோம்னா சீரக மோர் ரெடி. பச்சடிக்கு கொஞ்சமாக வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். நீட்ட வாக்கில் கட் பண்ண வெங்காயம், தயிர், சால்ட்டு, கொத்தமல்லி, இதை நல்லா கலக்கி எடுத்துட்டோம்னா தயிர் பச்சடி ரெடி. சத்தம் வர்றதுக்குள்ள நம்ம தயிர் பச்சடி மோர் ரெடி பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். அது ஸ்டீம் அடங்கிறதுக்குள்ள நம்ம சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கும்போது அந்த சிக்கன் பொரிச்ச எண்ணெய், மீன் பொரிச்ச எண்ணெயெல்லாம் கீழே கொட்டிடணும், ரீயூஸ் பண்ணக்கூடாது. அதனால கம்மியாக எண்ணெய் வச்சுட்டு நீங்கள் பேட்சஸாக போட்டு எடுத்துக்கோங்க.
முதல்ல ஒரே ஒரு பீஸ் போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு காரம்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பொரிச்சு எடுக்க ஆரம்பிங்க. இப்போ நான் அந்த மாதிரி பேட்சஸாக பொரிச்சு எடுக்கிறேன். இது பொரிச்சு எடுக்கிறதுக்குள்ளே நம்ம பிரியாணி ஸ்டீம் அடங்கிடும். அதுக்கப்புறமா பரிமாற வேண்டியதுதான். அரை மணி நேரத்தில் மடன்னு செம்மையான நான்வெஜ் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், பிளேட்டில் பரிமாறியிருக்கேன். வெள்ளரிக்காய் வெங்காயம் போட்ட தயிர் பச்சடி, சிக்கன் குழம்பு, வெள்ளரிக்காய் சலாட் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம சிக்கன் 65, சிக்கன் ஃப்ரை, சில்லி சிக்கன் என்ன வேணால் சொல்லலாம். சிக்கனோடு சாப்பிட்றதுக்கு வெங்காயமும் லெமனும் வச்சுருக்கேன். நம்மளோட சீரகம் மோர் சூப்பராக ரெடியாக இருக்குது. பிரியாணியை சுட சுட சர்வ் பண்ணிடுறேன். இந்த சீரக சம்பா அரிசி தான் என்ன சொன்னாலுங்க நம்ம சவுத் இண்டியன் பிரியாணிக்கு இதுதான் வந்து ஆப்டாக இருக்குது. பாஸ்மதி ரைஸ்லாம் அந்த புலவு மாதிரி இருக்கிறதுக்கு தான் பொருத்தமாக இருக்குது. பிரியாணிக்கு வந்து சீரக சம்பா தான் ஆப்டாக இருக்குது. கூட ஒரு முட்டையும் பாயில் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதை விட என்னங்க வேணும்? இந்த மெனு வந்து சாப்பிட்றவங்களுக்கும் ரொம்ப கம்ப்ளீட்டாக இருக்கும். நல்லா ஒரு பிரியாணியோட சில்லி சிக்கன் குழம்பு, தயிர் பச்சடி, சலாடு, கடைசியாக ஒரு சீரக மோரோட செய்கிறவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மெனுவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஐடியா தான். நீங்கள் இதுக்கு பதிலாக சிக்கனுக்கு பதிலாக மட்டன் பிரியாணி அந்த மாதிரி கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை ஒயிட் ரைஸ், ரசம் அந்த மாதிரி கூட வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் கௌரி சமையலறை சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.